Back. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வாழையில பாருங்க, எவ்வளோ பெரிய வாழையில பாருங்க. அதில் சாப்பிட்லாம். சண்டே பிரியாணி போவாங்க. அவங்க பாருங்க, வாழைப்பூ அப்படியே வாழைப்பூ இருந்திருக்கா, வாழைக்காய் அப்படியே அது பழமாகும். இங்கே பாருங்க, சுண்டக்காய் எவ்வளோ சுண்டக்காய் எவ்வளோ சுண்டக்காய். இங்கே பாருங்க, இது கத்திரிக்காய். நேற்று தான் அடித்து சாப்பிட்டு கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி, செம்ம மருதாணி வச்சு வைக்கணும். கிருஷ்ண ஜெயந்திக்கு வைக்கணும். இது வெண்டைக்காய். இதை பூ இருக்கு பாருங்க. இந்த பூ அப்படியே பார்த்தீங்களா? இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், மாங்காய் செடி. இது கருவேப்பிலை, வெண்டைக்காய் பூ இருக்குது. வெண்டைக்காய் இங்கே இது கருவேப்பிலை. இது நெல்லிக்காய். இது பார்த்தீங்களா? செம்மையான நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய். இங்கே பச்சை மிளகாய். எவ்வளோ பச்சை மிளகாய் வருது இங்கே பார்த்தாலும் பச்சை மிளகா. பார்த்தாலே தெரியுது எங்கே பார்த்தாலும். இங்கே பச்சை மிளகா தொட்டா கண்ணில் வச்சுருவோம். இங்கே வேணா முட்டி, எத்தனை முட்டு. அதுவும் இல்லாமல் பூ பட்டர் ரோஸ். மாங்காய் செடி, அதே செடி. அதெல்லாம் பப்பாளி பாருங்க, எவ்வளோ பப்பாளி. இன்னும் இந்த பப்பாளியெல்லாம் பழுத்துரும். வாட்டர் ஆப்பிள், கருவேப்பிலை. இது வாட்டர் ஆப்பிள் 2 இலை விட்டுருக்கு. இனிமே தான் வரும். என்னன்னு சொல்கிறேன், 3 வருஷம் ஆகுமா. நான் வாட்டர் ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. 3 வருஷம் ஆகும். நான் 8th படிக்கும்போது தான் வரும். நான் என்னத்தை சரி என் தலையில் போகலாங்க. நேற்று கீரை தண்டை வச்சோம், வீட்டில் வச்சோம். இந்த கீரையெல்லாம் எவ்வளோ பூச்சி அரிச்சு. இதுக்கு ஏதாச்சும் கெமிக்கல் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டிலே செய்கிற மாதிரி ஒன்றும். கீரை இதெல்லாம் பறிச்சுட்டு நேற்றெல்லாம் கீரை தண்ணி சாப்பிட்டோம். செம்ம இருந்துச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. இனிப்பு, புளிப்பு, அப்படியே உப்பு எல்லாம் சுவை மாதிரி செம்மையாக. இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் கீரை தான் இருக்குல்ல, ஏதாச்சும் செம்ம இருந்துச்சு. ஆனால் இருந்துச்சு, நண்டு மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, இனிப்பாக. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மரம்லாம் வச்சு பாருங்க. இது பப்பாளி செடி. சரி, பப்பாளி இல்லை, பலா செடி. இது வந்து கீரை. இது பெருசான ஒன்று. அதுதான் சொன்னாங்க எவ்வளோ பெரிய கீரைன்ட்டு. அது கீரை தான். இது வெண்டைக்காய். அது நான் சொன்னேன். இப்போ இது வெண்டைக்காய், இதுதான் கேட்டு. இது வெண்டைக்காய். இது பலா சரி, செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் இது இன்னும் வளருங்க. வீட்டில் வாங்கி வச்சா வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல சொல்கிறேன். இதுதான் வெண்டைக்காய். இதுதான் வெண்டைக்காய். இது கீரை. பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே மழை தூரெல்லாம் அப்படியே தண்ணி கீழே குளிர்த்துக்கு எனக்கு. எவ்வளோ கீரை பார்த்தீங்களா? டெய்லி பறிச்சு
வச்சோம். இன்னைக்கு மத்தியானம் கூட எங்கள் அம்மா இதை தான் வைப்பாங்க. டெய்லி வச்சு கொள்றாங்க. ஆனால் கீரை இங்கே பாருங்க, இது கொய்யா செடி இப்படியெல்லாம் வளரும். ஏதாச்சும் உரம் வாங்கி போடணுங்க. உரம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க. ஆனால் இதை உடச்சி அம்பிக்கு பிசுக்கி இப்படி பாட்டி செம்ம நறுமணம் அப்பா செம்மையா இருக்கும். மாடு வரக்கூடாதுன்னு உள்ள வெட்டி போட்டுருவோம். இன்னும் செய்யணும், இது வளர்க்கணும். நறுமணம் அப்பா இதெல்லாம் பண்ணதே எங்கள் அப்பத்தான். அப்பத்தான் அவ்வளோ நல்லா. அம்மாச்சி அப்பத்தாவும் அம்மாச்சியும் ரொம்ப நல்லா. வாங்க இப்போ வெண்டைக்காய் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. பேம்பு காணும். இங்கே வச்சுருந்த பேம்பு எங்கே போச்சு? பேம்பு ஏதாச்சும் இருந்தா எங்களுக்கு அமுச்சு விடுங்களேன். எங்களுக்கு பேம்பு ஆசை, எங்களுக்கு பேம்பு வைக்கணும். ஆனால் பேம்பு இல்லை, வச்சோம் காணாமல் போயிடுச்சு. நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. நான் பிடுங்கிட்டு. நெல்லிக்காய் செடி இது, பப்பாளி பழுக்கிறோம். வாங்க அடுத்த ஹோம் வீடியோ பார்ப்போம். ஹோமை சுற்றி பார்ப்போம். சரிங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க. பை பாய்.